Hi friends, I'm R.Prasanna, professional photographer and photo mentor. நம்ம வீடியோஸ்க்கு நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். போன வாட்டி நம்ம அப்லோட் பண்ண அந்த நிக்கோனோட ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணுற வீடியோவை பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருத்தப்படுதுன்னா, சார் கெனானுக்கு வந்து நீங்கள் ஏன் பண்ணலை, கெனானோட ஒயிட் பேலன்ஸ் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Canon 5D Mark 4ஓட கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் செட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். இதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு கிரே கார்டு, ஒரு ஒயிட் ஆப்ஜெக்ட், மெயினாக வந்து இது மாதிரி ஒரு ஒயிட் கார்டு, கிரே கார்டு. இது வந்து எப்பயுமே எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸோட பேக்லேயுமே கண்டிப்பாக இருக்க வேண்டியது பார்த்தா இந்த கிரே கார்டு, ஒயிட் கார்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கிரே கார்டு, ஒயிட் கார்டை வந்து நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். ரொம்ப வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு அழுக்காக்கிக்காமல் க்ளீனாக வச்சுக்கணும். க்ளீனாக வைக்கும்போது தான் உங்களுக்கு அக்யூரேட்டான வேல்யூஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு பாக்கெட்டில் போடாமல் நம்ம வந்து ஒரு வெளியில் ஓப்பனாக வச்சுட்டு யூஸ் பண்ணோம்னா அழுக்காயிடுச்சுன்னா ஒயிட் பேலன்ஸ் வேல்யூஸ் வந்து தப்பாயிடும். அதனால் வந்து இது நீட்டாக ஒரு பவுச்சில் போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எதுவும் கிடையாது. வெறும் மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 to 400 rupees வரும். பட் எப்பயுமே உங்கள் கேமரா பேக்கில் வந்து இது மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ கேனனை பொறுத்தவரைக்கும் இப்போது நமக்கு ஒயிட் பேலன்ஸ் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கிறது இந்த ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் ஒயிட் அப்படிங்கிற ஒரு ஒயிட் பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 5D Mark ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் உங்களுக்கே தெரியும், ஒரு ஒயிட் டார்கெட் வேணும். இந்த ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் ஒயிட் ப்ரையாரிட்டி என்ன பண்ணுதுன்னா கலரை வந்து அப்படியே வந்து ஒயிட்டுக்கு வந்து நியூட்ரல் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுது. ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது Canon 5D Mark பொறுத்தவரைக்கும். பட் இன்னும் வந்து எனக்கு அக்யூரேட்டான ஒயிட் பேலன்ஸ் வேணும், நான் வந்து அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க Canon 5D Mark பொறுத்தவரைக்கும். நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேவை வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த கிரே கார்டு, இந்த ஒயிட் கார்டு. இந்த கஸ்டம் ஒயிட் பேலன்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எந்த லைட் சோர்ஸில் ஷூட் பண்ண போகிறீங்களோ அதில் தான் இந்த கார்டை வந்து நீங்கள் வைக்கணும். இப்போ நான் இங்கே வந்து இந்த லைட்டில் எடுத்துகிட்டு இதை கொண்டு போய் நான் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு கலராக இருக்க லைட்டில் வந்து யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் எந்த லைட்டில் வந்து ஷூட் பண்ண போகிறீங்களோ அந்த லைட்டில் வச்சு தான் நீங்கள் இந்த கார்டை வச்சு தான் நீங்கள் கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் வந்து செட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான வேல்யூஸ் கிடைக்கும். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால் கேமரா வந்து கையில் வச்சுக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், ஃபாலோ பண்ணி அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஒன்றா பார்ப்போம். 5D Mark 4 கேமரா ஆன் பண்ணிக்கிறோம். கேமரா ஆன் பண்ணிவிட்டு லைவ் வியூவில் போய்க்கிறேன். அப்போது லைவ் வியூவில் போனால் அப்போ உங்களுக்கு தெரியுது. இப்போ வந்து இது வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து மேனுவல் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கார்டு, கிரே கார்டை. அப்புறம் வந்து என்ன பண்ணணுன்னா கரெக்டான எக்ஸ்போஷர் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறீங்க. இப்போ வந்து மெனுவில் போய்ட்டு கஸ்டம் ஒயிட் பேலன்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒன்லி கம்பேட்டபிள் இமேஜஸ் டிஸ்பிளேன்னு வருது. நம்ம என்ன பண்ணுறோன்னா செட் அப்படின்னு கொடுங்க. அதில் செட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தில் இருக்க ஒயிட் பேலன்ஸ் டேட்டாவை நான் யூஸ் பண்ணிட்டுமான்னு கேட்குது. கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ்க்கு ஓகேன்னு கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் வந்து செட் ஆகிடுச்சு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன டெஸ்ட்டுக்காக வேறு ஒரு கலரை வந்து இதில் வச்சு பார்ப்போம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு சிவப்பு கலர் நோட்டை வந்து இதில் வைக்கிறேன். இந்த டார்கெட் ஏரியாவில் வந்து ஒரு சிவப்பு கலர் நோட்டை வைக்கிறேன். ஒரு ப்ரௌன் கலர் நோட் வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து வந்து ஒயிட் பேலன்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். இதுலேருந்து இப்போ ஒயிட் பேலன்ஸை இப்போ எடுத்துருச்சு, கேமரா ஃபோட்டோ எடுத்துருச்சு. இப்போ அதுலேருந்து மறுபடியும் நீங்கள் கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் போய்ட்டு கம்பேட்டபிள் இமேஜ் வந்து செட் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலராக இந்த நோட் வந்து அப்படியே ஒயிட்டாக மாறிடும். பட் ஒரே ப்ராப்ளம் என்னன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ அதில் ஒயிட்டை நான் தூக்கி இப்படி வச்சேன்னா என் கையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் தான் தெரியும். இப்போ தெரியுதா? என் கையே உங்களுக்கு ப்ளூயிஷாக தெரியும். பட் கேமரா பொறுத்தவரைக்கும் அது வந்து அந்த ப்ரௌன் கலர் வந்து நியூட்ரல் பண்ணிடுச்சு. பட் இதே வந்து இப்போ நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் நம்ம கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் போகிறோம். கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அந்த கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் மெனுக்குள்ளே போகிறோம். கம்பேட்டபிள் இமேஜின்னு கேட்குது, செட் கொடுக்குறோம். ஓகேன்னு கொடுத்திங்கன்னா மறுபடியும் நீங்கள் வரும்போது அந்த ஒயிட் பேலன்ஸ் டேட்டா வந்து ப்ராப்பராக வந்து கேமரா வந்து எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ரெட் கலர் நோட்டை உள்ளே கொண்டு வந்தாலும் அந்த ப்ரௌன் கலர் நோட்டை ப்ரௌனாக தான் தெரியுமே தவிர உங்களுக்கு வந்து ஒயிட்டாக தெரியாது. அதே மாதிரி ஹேண்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்கின் டோன் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும்.
ஸோ அதே மாதிரி இப்போது நான் என்ன பண்ணுறேன், Canon 5D Mark IV பொறுத்தவரை இன்னொரு ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஒயிட் பேலன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்டா ஒயிட் பேலன்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஆம்பியன்ஸ் ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ரையாரிட்டி, இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷன். உங்களுக்கு இந்த ABW அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷன். வந்து ஒயிட் ப்ரையாரிட்டி, ஒயிட்டை வந்து கரெக்டாக வந்து கிளியராக கொடுத்துரும் கேமரா, ஒயிட் வந்து ஒயிட்டாக வர மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் இதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? கேனோட கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன், உங்களுக்கு எஃபிஷியண்ட்டான ஒரு ஆப்ஷன் கூட. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட் ஷாட்ஸ் வந்து உங்கள் வீட்லேயோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டூடியோஸ்லேயோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபீல்டில் போயிட்டு வந்து இதை அப்ளை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வெயிட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.